இன்னைக்கு ஒரு ஆள்மாறாட்டம் கேக்கு தாங்க பண்ண போகிறேன். என்னது ஆள்மாறாட்டம் கேக்கா? என்னம்மா நீ உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. கேக் என்னமோ கஸ்டமர் ஒரு ஃப்ளேவரில் சொன்னாங்க. ஆனால் மேலே டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமாக வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, ஆமாம் இப்படி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு ரசமலாய் கேக் தான் 1 kgல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நிறைய ரசமலாயெல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் தூவி மில்கெல்லாம் போட்டு நான் வந்து கம்கோட் பண்ணிட்டேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கலரில் ஐசிங் பண்ணி மேலே ஃபுல்லாக சாக்லேட் ஊற்றி ட்ரிப்பிங்ஸ்லாம் கொடுத்துட்டேங்க. இந்த மாதிரி தாங்க கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. உள்ள என்னமோ ரசமலாய் ஃப்ளேவரில் இருக்கணும், ஆனால் மேலே பார்க்கல சாக்லேட் ஓவர்லோடட் கேக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணிடலான்ட்டு அவங்க கேட்ட மாதிரியே நட்ஸை வஞ்சனே இல்லாமல் வாரி கொட்டியாச்சுங்க மேலே கீழே அப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து அவங்க ஃபெரோராச்சர் சாக்லேட்லாம் வந்து வைக்க சொன்னாங்க. அதையுமே ஒரு 8 சாக்லேட் கிட்ட வச்சாச்சு. அண்ட் கிட்கெட் எல்லாம் சைடில் தூண் மாதிரி நிற்க வச்சுட்டு கிசஸ்ஸு ஷார்ட்ஸு அப்படின்னு எல்லா சாக்லேட்டையும் அங்கங்கே போட்டுட்டு இந்த கேக்கோட ஃபைனல் லுக்கை பார்க்கல அடடாடாடா ரசமலாய்க்கான தடயமே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.